ஓகே ஃபேமிலிஸ், ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம 90s கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமான தேன் மிட்டாய் தான் செய்ய போகிறோம். தேன் மிட்டாய் செய்கிறது 2 டைப் இருக்குது. அதில் ஒரு டைப் வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு தேன் மிட்டாய் செய்ய 1 கப் அரிசியும் 1/4 கப் உளுந்தையும் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்து இந்த பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். அப்போ தான் பெட்டி கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா செவன்னு ரெட் கலரில் தேன் மிட்டாய் வரும். இதோட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு சிறு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சிறு கம்பி பதத்தை தாண்டக்கூடாது, இல்லைன்னா தேன் மிட்டாய்க்குள்ள சர்க்கரை பாகு நல்லா அப்சர்வ் ஆகாது. இப்போ நம்ம தேன் மிட்டாயை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே தண்ணியில் நல்லா கையை நனைச்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் தேன் மிட்டாய் எண்ணெய் குடிக்காம நல்லா கிறிஸ்பியாக ரெடியாகி வரும். தேன் மிட்டாய் நல்லா கிறிஸ்பியாக ரெடியானோடனே இதை அப்படியே எடுத்து சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகில் சேர்க்கையில் லைட்டாக வெதுப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு தேன் மிட்டாய் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சர்க்கரை பாகு லைட்டாக மேலே காஞ்சோன்னே நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, பெட்டி கடைகளில் கிடைக்கிற மாதிரி தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தேன் மிட்டாய் உங்கள் குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. இன்னொரு டைப் தேன் மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு அடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது. அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.